அது மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் கிடைக்குதுன்னு நம்ம பேசாம வெட்டி எடுத்தோம்னா பல்லுயிர் பெருக்க பூங்கா அடியாயிரும், பல பேர் விவசாயி காலி ஆயிடுவோம், நிறைய நில நீர் எல்லாம் அடியாகி போகிறோம். அதுக்காக வந்து எங்க ஊர் தான் கிடைச்சான்னு மதுரைக்காரங்க கோவக்காரங்க பொங்கி எழுந்துட்டாங்க. இது நடந்தா அவ்வளவுதான் ரணகலமாகி போயிடும், பெரிய பிரச்சனையாகி போகும்னு சொல்லி தமிழ்நாட்டு சட்டசபையில தீர்மானம் நிறைவு செய்யக்கூடாதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஆச்சா, இது வந்து நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. உனக்கு பின்னாடி தெரியுது பாத்தியா தோணிமலை, நம்ம கல்லூரிக்கு நேரு இயற்கை எழில் மிகுந்த பகுதி தோணிமலை. அப்படியே அந்த பக்கம் ஆடலூர் பன்றிமலை, அப்படியே போனா கொடைக்கானல்ல இருந்து கீழே இறங்கினா கேரளா மலை. ஒரு 2 நிமிஷம், இப்ப எனக்கு பழைய நினைவு வருது, ஒரு 2 நிமிஷம். எப்பா இந்த மலை கிராமத்துல வீரையான்னு ஒரு பெரியவர் முழு பரிச்சை லீவுல ஒரு சிறுவன் அந்த மலை கிராமத்துக்கு போவான். அந்த மலை கிராமத்துல வேட்டைக்கு போவாங்க. வேட்டைக்கு போனா இங்க பகுதி மக்களுக்கு தெரியும், இங்க வேட்டைக்கு போவாங்க. நீ முறையாந்தல சின்ன வயசுல, இப்பெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. வேட்டைக்கு போகும்போது இந்த தலைவர் வீரையா தான் தலைவர். இங்க தோணிமலை மட்டும் இல்ல, ஆடலூர் பன்றிமலை, அப்படியே பல நாள் நடந்தே போய் வந்து பின்னாடி கேரளா வரைக்கும் போய் பார்டர் வரைக்குமே திருப்பி 10-15 நாள் அப்ப போயிட்டு வந்தா. ஏன்னா அப்ப சாப்பாடே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தானியங்கள் இருக்கும். அது தீவிரமா இருந்துச்சுன்னா இறைச்சி கொஞ்சம் உப்பு கண்டம் போட்டு வச்சிருப்பாங்க. அது தீவிரமா இருந்துச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வேட்டைக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. யார் யார் போறாங்கன்னு பார்த்தா ஒரு கதை. இந்த கதையில கடைசியில முக்கிய கருத்து இருக்கு. வீரையா பெரியவர் கூட போறவன் சேத்துக்குழி அப்படின்னு ஒருத்தன். அவன் எப்ப பார்த்தாலும் வேட்டைக்கு போகும்போது சேர பூரா உடம்புல பூசிக்குவான். அவனுக்கு சின்ன வயசுல அனுபவம், போகும்போது ஒரு வண்டு கடிச்சு பிடிச்சு சேர தடவிட்டு தான் போய் வண்டு வேட்டைக்கு போவான். வீரையன், சடையாண்டி, சின்னவன், பெரியவன், முனியாண்டி, பேர்லாம் பாருங்க, மாயாண்டி, சத்தியமா இவங்களோட சேர்ந்து அந்த சின்ன பையன் அவன் போறான். அந்த பையன் வந்து 7 வயது சிறுவன். அப்ப அவனுக்கு அந்த சிறுவனுக்கு சின்ன 7 வயசு வரைக்குமே அவனுக்கு என்னன்னா கை சூப்பர பழக்கம். அவனுக்கு பேசவே மாட்டான், எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு இவங்களா வச்ச பேரு, ரொம்ப செல்லமா அவனை கூட்டி போறாங்க. வீரையா அவர் தோல்ல தூக்கி போட்டுட்டு தான் அந்த காட்டுக்குள்ள ஓடுவாரு. ஓடும்போது தூங்குற பையன் அழுதுறக்கூடாது. அப்படியே எல்லாமே ஆச்சாரம். 80 வயசுக்கு மேல வீரையனுக்கு எல்லாமே நல்ல ஆச்சாரம். ஓடும் போது அந்த பையன் அதிர்ந்துடக்கூடாதுன்ற அந்த அளவுக்கு குஷன் வச்சு தூக்கிட்டு போவாங்க, ஓடுவாங்க. அந்த பையனுக்கு பேசவே மாட்டேங்கிறான், என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லி அந்த பையனுக்கு அவன் வச்ச பேரு ஊமையன். ஆனா வாயத்தால் தானே பயங்கரமா பேசுவான், இல்லாட்டி பேசவே மாட்டான். இப்படி காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது அந்த பெரிய வீரர் இருக்காரு பாத்தீங்களா, துப்பாக்கி ஒரே ஒருத்தர் கையில தான் பாருக்கும், சின்னவன் அவங்க தான் துப்பாக்கி இருக்கும். துப்பாக்கியை எக்காலத்துக்கும் பயன்படுத்தவே கூடாது, இது வீரையன் போட்ட உத்தரவு. வேட்டைக்கு போகும்போது பகல் நேரங்கள்ல மேயும் விலங்குகள் அதுதான் வரும், இரவு நேரத்தில் வேட்டையாடும் விலங்குகள் அதுதான் வரும். ராப்பகல கண் முழிச்சு உட்காந்துருக்கும், எது வேணாலும் கிடைக்கும். அப்ப அந்த மாயாண்டி, சடையாண்டி, சின்னவன், பெரியவன் இவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கும் போது நீர்நிலை பக்கத்துல அந்த ஊமையனுக்கு கதை கேட்கறதுலாம் ரொம்ப ஆசை. அந்த சின்னவன் இருக்கான் பாத்தீங்களா, சின்னவன் துப்பாக்கி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து தோல்ல ரொம்ப இந்த ஊமையன் வந்து அவன் ரொம்ப செல்லமா வளர்க்குறாரு. கதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு இந்த ஊமையன்ட்ட. அப்ப நீர்நிலையில ஒரு மான் வந்து தண்ணி குடிக்குது. இங்கதான் கவனிக்கணும். மெடல் முக்கியமான கேள்வி. மெடல் இல்ல, மெடலை விட பெருசு. ஒரு மாசம் சம்பளம் இருக்கு. ஏற்கனவே பரிசு வென்ற மாணவிகளும் பரிசு உண்டு. சொன்னா பரிசு உண்டு. அருண் சொன்னா பரிசு உண்டு. ஒருவர் அல்ல, எத்தனை பேர் சொன்னாலும் பரிசு உண்டு. இருக்கு 10,000 இருக்கு. இல்லைனாலும் நான் முருகன் சாட்ட கடை வாங்கி கொடுப்பேன். அவர் ஓடிடுவாரு. ரைட். அப்ப கவனிங்க, ஒரு மான் வந்து பகல் நேரத்துல தண்ணி குடிக்குது. வீரையன் வேட்டைக்கு போகும்போது சில டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவார். அவர் தான் பெரியவர், கிழவன். அவர் தான் எல்லாத்தையும் பழக்கிறாரு. மான் தண்ணி குடிக்கும் போது அப்படி நின்று பார்க்கலாம்.
அப்ப வேல் கம்பு கவன் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, துப்பாக்கியில் சொல்லக்கூடாது. அவர் சொல்ல யானைன்னா அதுக்கு குறி இருக்கு. நெத்தி பொட்டியில் அடிச்சாதான் யானை கிலோ, எங்க அடிச்சா கிலோ கூடாது. காட்டு எருமை வீட்டு துப்பாக்கியில் சொட்டாலும் தோட்டா வெளியே வந்துடும்பா, அது வேட்டை போறவங்களுக்கு தெரியும். காட்டு அருமைக்கு எங்க அடிக்கணும்னு பாயிண்ட் இருக்கு, மானுக்கு எங்க அடிக்கணும்னு அதெல்லாம் அவர் சொல்லி சொல்லி கொடுப்பார். ரெடியா இருப்பாங்க. அந்த மான் தாகமா தண்ணி குடிக்குது, நிமிந்து பாக்குது. யோ பெருசு விடவா, அம்ப விடவான்னு கேட்கிறான் பெரியவன். பெரியவங்க எல்லாம் அம்பு இருக்கு, ஏய் இறான்றாரு. திருப்பி தண்ணி குடிக்குது, நிமிந்து பாக்குது. இப்ப விடவா அப்படிங்கிறான். இறா தாகமா இருக்குடா மானு, பாவம்டா. வார்த்தை கவனிங்க, மான் தாகமா இருக்கு, பாவம்டா, தண்ணி குடிக்கணும்டா. எப்பயுமே தாகம் தீந்துருச்சுன்னு வச்சுங்களேன், தண்ணி குடிச்சிட்டு லாஸ்ட் அப்படி எப்பயுமே மான் இப்படி இப்படி பார்த்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கும். எது வேட்டை மருக வருமானு. கடைசியா தண்ணி ரொம்ப நேரம் குடிச்சிட்டு நிமிந்துச்சுன்னா பட்டாரம் தவி ஓடி மலார்னு ஓடி போயிடும். அதுதான் கடைசியா குடிக்கிற மடக்கு. அப்ப அதை கரெக்டா கணிச்சு அந்த தாகமா இருக்க மான் தண்ணியை குடிச்சு நிமிரும் போது கரெக்டா அடிக்கணும். இப்ப அறான்றாரு, அடிக்கிறாரு கரெக்டா இந்த இடத்துல அடிக்குது, மான் சுருண்டு. அப்ப பெரியவன் அந்த பெருசு, யோ பெருசு மான் ஓடி போச்சு என்ன பண்றது, பாவம் பாவம்னா இப்ப கொண்டு விட்டான். அப்ப பெருசு சொல்ற, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள ஜீவராசிகள் எல்லாமே நமக்கு தாண்டா பெரியவனே, சாக போற விலங்குது பாவம் இல்லையா. தூக்குல போடும்போது கூட கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க, அது தாகமா இருக்கு, தவிக்குது, சாப்பிடட்டும் குடிக்கட்டும். குடிச்சதுக்கு அப்புறம் கடைசி ஆசை நிறைவேறிச்சு. இப்ப நம்ம அடிச்சோம், இப்ப எடுத்துட்டு போலாம். ஒண்ணு இப்ப யாரு பாவம்னாரு, மான் பாவம்னாரு. இப்படியே அந்த சின்ன வயது பாலகன் இருக்கான் பார்த்தா, 7 வயது பாலகன் ஊமைய, அவனும் இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கான். இயற்கையை எப்படி பயன்படுத்தணும்னு பாருங்க. திருப்பி இன்னொரு முறை ஒரு வயிறு கொழுத்த மான், நிச்சயம் அது வந்து சினையா இருக்கு, பார்த்தாலே தெரியுது, வயிறு பெருசா சினையா இருக்கு, குட்டியோட இருக்கு. அதுவும் தண்ணி குடிக்குது. பெரியவன், யோ பெருசா எடுக்கவா அப்படிங்கிறான். வேணாம், அந்த மான் பார்த்தா தெரியுது சினை மானா இருக்கு, விட்டு. யோ பெருசு, அங்க பிள்ளை குட்டி பூரா பசியில இருக்கு, நீ என்ன நியாயம் தகவல் பேசிக்கிட்டு இருக்க, ஒரு மான் எப்படியா பத்தம். ஏன்னா போற வழியில இருக்க கிராமங்கள் பூரா இவங்க சொந்தக்காரங்க. இவங்க அடிச்ச மான் மாடு இதெல்லாம் வந்து அதை சுட்டு பதப்படுத்தி போற வழியில எல்லா கிராமங்களையும் கொடுத்துக்கிட்டே போவாங்க, வீட்டுக்கு கடைசியில் எடுத்துட்டு வருவாங்க. எல்லாமே உற்றார். அதே மாதிரி அவங்க வேட்டைக்கு வந்தாலும் இவங்க கிராமத்துக்கு வந்து கொடுத்துட்டு தான் போவாங்க. பத்தாது, சினா இருந்த மானா இருந்தாலும் அடிச்சிருவான்றான் பெரியவன், வேணான்றான். பாவம், நம்ம பிள்ளை ஊட்டிக்க பாவம் அப்படிங்கிறாரு. என்ன சொன்னாரு, அந்த மான் பாவம்னாரு. இப்ப சினை இருக்க அந்த மானை கொண்டு விடாத, வேட்டையாடிப்படாத, நம்ம பிள்ளை ஊட்டிக்க பாவம்ன்றாரு. ஏன்? சரியாக கேள்விக்கு பதில் சொன்னால் பணம் பெரிதல்ல, பதில் சொல்லும் சரியா எண்ணத்தின் மூலம் பதில் சொல்லும் உனது எண்ணத்திற்கான வெகுமதி அது. நினைச்சேன் சொல்லுவாங்க. சொல்லு. மன்னிக்கணும், இன்னும் வேற பதில் எதிர்பார்க்க. எல்லாரும் எதிர்பார்த்தது இயற்கை நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு, அதனால அளவோட பயன்படுத்தும், இயற்கை முறையா பயன்படுத்தும். மகாத்மா காந்தி பாதி பதில் கரெக்ட், ஆனா முழுசா இல்ல. மான் பாவம்னாங்க, இப்ப நம்ம பாவம்டா வேணாம்டான்றாரு. ஏன்? எப்பா ஏய் நீங்க எங்கப்பா இருந்தனாலும் யாரா மேல வாப்பா. சரியா யாரும் சொல்ல மாட்டாங்க நினைச்சேன். இவ என்ன சொன்னாங்க தெரியுமா, மான் சினையாக இருக்கிறது, சினையா இருக்க மானை வேட்டையாடுனா அது தங்க முட்டை போடுற வார்த்தை முட்டா பைய ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு முட்டையா போட்டுக்கிட்டு இருக்கு. என்னத்துக்குடா டப்புன்னு ஒரே நாள் எடுத்து வயிற்றுக்கு முட்டையா போடலாம் எடுத்துக்கலாம்னா எவ்வளவு மடத்தனம். அந்த பெரிய வீரையன் சொன்ன வார்த்தை ஞாபகத்துல அப்படி அந்த சின்ன பையன் மனசுல அப்படியே இருக்கு. இந்த மான் சினையா இருக்கு, அது வயிற்றுல இருக்கிறது சின்ன சின்ன குட்டிகள் இருக்குல்ல, நம்ம பரம்பரைக்கு உண்டான விதை நெல். பசிக்குதுன்றதுக்காக விதை நெல்லை எவனாலும் எடுத்து சாப்பிடுவானா என்ன முட்டா பயனாலும். இப்ப நீ இதை வேட்டையாடுனா அந்த மான் வயிற்றுல இருக்கக்கூடிய 5-6 குட்டிகளும் சேர்ந்து மரணித்து விடும். இதை விட்டுட்டோம் அப்படின்னா மான் மேல கொண்ட பந்த பாசம் அல்ல,
இதை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மான் குட்டி போடும், அதனுடைய சந்ததிகள் கொஞ்சம் கொஞ்சமா பெருகும். நாளைக்கு என்னோட சந்ததி உன்னோட சந்ததி இந்த காட்டுல வந்து வேட்டையாடும் போது அவனுக்கு விட்டு வைக்கணும்ல, அதுக்காக தான்டா செனையா இருக்கக்கூடிய எந்த விலங்கையும் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாரு அந்த வீரையன் என்று கூறிய ட்வின்ஸா. இவங்க அடிக்கடி பதில் சொல்றாங்க ட்வின்ஸாவுக்கு. இல்ல, இது பணம் தப்பா நினைக்காதீங்க. இதை நீங்க பணத்தை நல்ல முறையில இயற்கை சார்ந்து ஏதாவது ஒண்ணு செலவழிங்க. ரைட்டா? வச்சு அந்த அந்த சின்ன பையன் யாருன்னு கேக்குறீங்களா? அந்த காட்டுக்கு போகும்போது வீரையன் வந்து போகும்போது நிறைய பொருள் எடுத்துட்டு போவாங்க. நீங்க தப்பா நினைக்க கூடாது. சாராயம், கொஞ்சம் அவங்களே காய்ச்சி வச்ச சாராயம், நொதித்து போன கல்லு, இதெல்லாம் கொண்டு போவாங்க. வீரையன் துணி கூட குடிக்க மாட்டார். ஆனா அந்த சின்னவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் குடிப்பான். சின்னவன் தானே அந்த பையனை வந்து செல்லமா வந்து கூட்டிட்டு போறாரு. அதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்துல தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஊருக்கு மலை கிராமத்துக்கு போகும்போது சுட்டு கறியை சாப்பிடுவாங்கல்ல, அப்ப தெரியாம என்ன பண்ணுவாருன்னா கை சாப்பிட்டு இருப்பாங்க. சின்ன பையன் ஊமையா கையை எடுத்து விட்டு ஏன்டா மானத்தை வாங்குறேன்னு சாராயத்துல கையை முக்கி அந்த கறி துண்டு கொஞ்சம் கொஞ்சம் மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதான் வாயில வச்சு விடுவார். அப்படிலாம் வளர்ந்தான் அந்த பையன். அந்த சிறு பாலகன் வேறு யாரும் அல்ல, இந்த சரவணன் என்று கூறி இயற்கையை அளவோடு பயன்படுத்துங்கள், விதை நெல்லை சமைத்து சாப்பிடாதீங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.